இந்த எடிட்டோரியலில் ஆந்திர பிரதேஷ் மருத்துவ கல்வி துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் புதிய பிபிபி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையை பற்றி விளக்கத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம இப்போது தற்போதைய நிலைமையை சுற்றி விளக்கணும்னா, ஆந்திராவில் கடந்த 3 ஆண்டுகளாக மருத்துவக் கல்லூரிகளில் எண்ணிக்கை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுக்கான காரணம் என்னென்னா, அரசு துறை ஏற்கனவே 17 கல்லூரிகள் இருக்குது. இப்போது தனியார் துறையில் 19 கல்லூரிகள் இருக்குது. இப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, அரசு மற்றும் தனியார் கூட்டு மேலும் 10 கல்லூரிகளை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இவை அனைத்துமே செயல்படும் போது மொத்த இடங்களில் எண்ணிக்கை 6500க்கு மேல் அதிகரிக்கும். ஸோ இந்த திட்டத்தோட செலவுன்னு பார்த்தா ஒவ்வொரு கல்லூரிக்கும் சுமார் 450 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 10 கல்லூரினா அப்போ 4500 கோடி. இந்த நிதியானது நபார்ட் கிட்டேருந்து வங்கி, மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மூலம் திரட்டப்படுகிறது. ஒவ்வொரு கல்லூரியிலையும் 150 இடங்கள் இருக்கும். மேலும் அது ஒரு 650 படுக்கைகள் கொண்ட மாவட்ட மருத்துவமனையோடு இணைக்கப்பட்டிருக்கு. 3 அடுக்கு கட்டண முறை, அதாவது 3 tier fee ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அரசு இடங்கள் அரசோட கோட்டாவில் போகிறவங்களுக்கு 50%, 15,000 வந்து பே பண்ணுற மாதிரி. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு 35%, என்ஆர்ஐ இடங்களுக்கு வரவங்களுக்கு 15% ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்கிறத வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்தும் 11 crore வருமானம் கிடைக்கும். 5 ஆண்டுகளில் அப்போ 55 கோடியாக உயரும். தற்போதைய அரசு மாற்றம்படி திரு சந்திரபாபு நாயுடு அரசு தற்போது அமைந்துள்ள புதிய அரசு இந்த 11 கல்லூரிக்கு ஏற்கனவே திட்டமிட்டது தான். அதாவது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டே இதை வந்து திட்டமிட்டது தான். ஆனால் நில குத்தகைக்கு கல்லூரிக்கு நிலம் ஏக்கருக்கு வெறும் 100 ரூபாய் என்ற விகிதத்தில் 33 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பீரியட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 33 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். நிதி உதவின்னு பார்த்தா மொத்த திட்ட செலவில் 25% வந்து அரசே கொடுக்குது. இதோட வசதிகள் என்னென்னு பார்த்தா, மாவட்ட மருத்துவமனையை தனியார் வசம் ஒப்படைப்பது தான். அரசு காப்பீட்டு திட்டங்களுக்கு கீழே நோயாளிகளை வரவழைப்பது, அதாவது 70% படுக்கைகள் நிரம்பி இருப்பதை உறுதி செய்தல் போன்ற உதவிகளை செய்யும். இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அரசு அதிக செலவு செய்யாமல் தனியாரோட ஹெல்ப்போட மருத்துவமனையும் கல்லூரியையும் நடத்துகிற ஐடியா வச்சுருக்கு. ஸோ இதனால் இடங்கள் அதிகரித்தாலும் கணிசமான இடங்கள் அதிக கட்டணம் கொண்டவையாக தான் இருக்கும். இதுலேயுமே சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு டைம் லைன் பீரியட் இருக்குது. அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து காலேஜஸ் கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும். அப்படி அந்த கட்டுற வேலையுமே சரியாக மானிட்டைஸிங்கும் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, பேஷண்ட் கேர் அண்ட் பெட்ஸ். அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இலவச சிகிச்சை, அதாவது 70% படுக்கைகள் வெளி நோயாளி அவுட் பேஷண்ட் சிகிச்சை முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% உள் நோயாளி படுக்கைகள் சிறப்பு நோயாளிகள் அல்லது அரசால் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படுது. இவர்களுக்கான செலவை ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் எடுத்துக்கிறாங்க. கட்டண சிகிச்சையை வந்து 30 படுக்கைகளாக, அதாவது மீதமுள்ள 30 படுக்கைகள் வந்து தனியார் நிறுவனம் 70% வந்து இந்த ஸ்கீம்ஸில் உள்ளவங்களுக்கு போயிட்டு மீதி 30% வந்து அதாவது கமர்ஷியல் ரேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் இவங்க அடிஷ்னலாக ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அரசு மற்றும் பொது நலனுக்காக மருத்துவமனை வளாகத்தில் சில இடங்களை அந்த நிறுவனம் ஒதுக்க வேண்டும். அதாவது ஜன் ஔஷதி, குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க மருந்தகம் அமைக்க 500 அடி இடம் இலவசமாக வழங்கப்படணும். 2வது, சட்டப்பூர்வமாக மருத்துவ பணிகள் வந்து, அதாவது மெடிக்கல் லீகல் ஒர்க்கு, பிரேத பரிசோதனை அல்லது போலீஸ் தொடர்பான மருத்துவ பணிகளுக்கு மற்றொரு 500 சதுர அடியை வந்து ஒதுக்கணும். இவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்க்குறப்போ, ப்ரைவேட் கம்பெனிஸ் எப்போவுமே இதில் முதலீடு செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிலம் வந்து, அதாவது லேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. அதாவது 100 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற விகிதத்தில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் நிதியுதவி. இதில் 25% வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த ஸ்கீமோட எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துக்குது. 3வது விஷயம் உத்தரவாதமான வருமானம். அதாவது 70% நோயாளிகள் வந்து அரசு காப்பீட்டு மூலமாகவே வந்தாலும்
மருத்துவமனைக்கு கூட்டம் குறையாது, அதனால் இன்கமும் வந்துக்கிட்டே இருக்கும், அரசுக்கும் இதனால் வந்து லாபம் தான். 4வது விஷயம் மருத்துவக் கல்லூரி. மருத்துவ கல்வி மற்றும் கல்லூரிகளுக்கு மருத்துவ இடங்களில் வந்து சீட் வந்து அதிகமாக இதனால் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த கவர்மெண்ட் கோட்டா, ஸோ அதுலேயுமே அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறான்னா, நீட் எக்ஸாம் எழுதிட்டு புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இதனால் பயங்கரமான நெகட்டிவ்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் அதிக கட்டணமுடையதாகவும் இருக்கலாம். எதனால் அப்படின்னா வெறும் 50% மட்டும்தான் குறைந்த கட்டணத்தில் இருக்குது. இதனால் கடுமையான ரொம்ப டஃபஸ்ட்டு காம்படிஷன் இருக்கும். ஸோ மேலும் வந்து மீதி இருக்கிற இடங்களில் வந்து அதிக கட்டணத்தில் இருப்பதனால ரொம்ப லக்ஸுரியாக, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள திறமையான மாணவர்களால் இந்த காலேஜ் மெடிக்கல் சீட்டுன்றது மேபி கொஷினபிளாக இருக்கலாம்.